வேதாகம பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் 79வது எபிசோடில் பலருக்கும் தெரியாத, அதிகம் பேசப்படாத துருசில்லா என்கின்ற பெண் பற்றியும், ராஜ வம்சத்தில் பிறந்த இந்த பெண் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய, யோவான் ஸ்நானகனை கொலை செய்த ஏரோது ராஜாக்களின் வம்சத்தில் வந்த இந்த பெண் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் இவளுடனும் இவள் கணவருடனும் உரையாடியது என்ன? இந்த துருசில்லா பற்றி பைபிளில் ஒரே ஒரு வசனத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இவள் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். துருசில்லா பற்றி அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 10 முதல் 27 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த துருசில்லா என்பவள் மகா ஏரோதின் வம்சத்தில் பிறந்த பெண். இவளது தந்தை முதலாம் ஏரோதான அகிரிப்பா என்பவர். இவளுக்கு பெர்னிக்கேயால், மரியம்மி என்று 2 மூத்த சகோதரிகள் இருந்தனர். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றபடி இவள் தகப்பன் முதல் ஏரோது அகிரிப்பா கிறிஸ்தவ சபையிலே ஊழியக்காரர்களை துன்புறுத்தியவன், யாக்கோபு என்பவரை பட்டயத்தினால் கொலை செய்தவன், பேதுருவை சிறைச்சாலையில் வைத்து காவல்காரர் மூலம் காக்க செய்தவன். இந்த ஏரோது அகிரிப்பா என்பவன் ஏரோது அந்திப்பாசின் சகோதரன். இந்த ஏரோது அந்திப்பாஸ் என்பவன்தான் யோவான் ஸ்நானகனுடைய தலையை சிரசேதம் பண்ணியவன் என்று மத்தேயு 14:10 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோக இயேசு பிலாத்துவினால் அனுப்பப்பட்ட போது அவரை நிந்தித்தவனும் இவன்தான் என்று லூக்கா 23:11 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றோம். இந்த துருசில்லாவின் தாத்தாவாகிய மகா ஏரோது ஆட்சி செய்த காலத்தில்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்தார். சாஸ்திரிகளின் மூலம் இயேசுவின் பிறப்பை அறிந்த மகா ஏரோது மிகவும் கலங்கி பெத்லகேமில் இருந்த சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்று மத்தேயு 2:16 வசனத்தின் மூலம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி செய்து தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்ட இந்த குடும்பத்தில் உதித்தவள்தான் இந்த துருசில்லா என்கின்ற பெண். தனது குடும்பத்தைப் போலவே, தன்னுடைய முன்னோர்களைப் போலவே இவளும் துன்மார்க்கமாக வாழ்ந்தாள். இவளை பற்றி வேதாகமத்தில் ஒரே ஒரு வசனமாகிய அப்போஸ்தலர் 24:24 வசனத்தில் தான் இவளது பெயர் வருகின்றது. ஆனாலும் கூட இதை பற்றி நாம் சிந்தித்து எச்சரிப்படைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிப்பு நமக்கு பிறக்கின்றது. துருசில்லா என்கின்ற பெயருக்கு பனியினால் நனைக்கப்பட்டவள் என்று அர்த்தம். ஒருவேளை அவளது பெயரைப் போலவே அவளது இருதயம் பரலோக பனியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அவளுடைய வாழ்க்கை வற்றாத நீரூற்றாக இருந்திருக்கும். ஆனால் அவளுடைய இருதயமோ பாவ அசுத்தங்களினால் நிறைந்திருந்தது. இவள் உடல் தோற்றத்திலே அழகும் சௌந்தரியமும் உள்ள பெண்ணாக இருந்தாள் என்று சரித்திரம் கூறுகின்றது. ரோம சரித்திரத்தில் இவளும் இவள் சகோதரியாகிய பெர்னிக்கேயாலும் தரம் குறைந்த இழிவான குணமுடையவர்களாக காணப்படுகின்றனர். அதுபோக சகோதரிகளாகிய இவர்களுக்குள்ளும் சரியான உறவு இல்லை, பகையுடன் தான் வாழ்ந்து வந்தனர். ராஜ வம்சத்தில் பிறந்த இவள் தனது 15ஆம் வயதில் எமசாவின் ராஜாவாகிய அசீஸை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் இப்படி திருமண உறவில் அவள் இருக்கும்போதே கூட இவளது அழகினால் கவரப்பட்ட ரோம தேசாதிபதியாகிய ஃபெலிக்ஸ் என்பவன் அவளை திருமணம் செய்யும்படி கேட்டதினால் முதலில் திருமணம் செய்த அவளது கணவனை கைவிட்டுவிட்டு இந்த ஃபெலிக்ஸின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இவனை 2வது திருமணம் செய்து கொண்டாள். அப்போதுதான் அகிரிப்பா என்கின்ற மகன் இவர்களுக்கு பிறக்கின்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது முறையாக விசாரணை செய்யப்படும் போது அவளது கணவனாகிய ஃபெலிக்ஸின் முன்னிலையில்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை முதன்முறையாக பார்க்கும் சந்தர்ப்பம் இவளுக்கு கிடைத்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் அங்கு விசாரிக்கப்படும்படியாக சென்றிருந்தாலும் கூட அங்கு அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஃபேலிக்ஸ் மற்றும் துருசில்லாவின் முன்பாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகின்றார். அவர்கள் இருவருக்குமே தாங்கள் எதிர்பாராத விதமாக நினைத்திராத ஒரு நல்ல சுவிசேஷத்தை கேட்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நற்செய்தியை கேட்கிறவர்களின் பொறுப்புதான் அல்லவா? இந்த இருவருமே அவர்கள் கேட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டனர். எல்லா சூழ்நிலைகளையும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நமது கடமையாக இருக்கின்றது. பாடுகளில் கூட தேவன் நமக்கு தரும் வாய்ப்புகளை பவுலை போல பயன்படுத்த நாம் தவறக்கூடாது. அப்போஸ்தலர் 24:24 வசனத்தின்படி பவுலின் இந்த கடிந்த பேச்சுக்களை கேட்ட ஃபேலிக்ஸ் என்பவன் பயந்து போய் பவுலை பார்த்து, நீ போகலாம்,
எனக்கு சமயம் கிடைக்கும்போது உன்னை மீண்டும் அழைப்பிப்பேன் என்று கூறுகின்றான். இந்த ஃபேலிக்ஸ் என்பவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் விடுதலையாவதற்காக தனக்கு லஞ்சமாக பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான். பவுலிடமிருந்து தனக்கு பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்ததினால் அதிக முறை பவுலை அழைத்து பேசுகின்றான். ஆனால் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. இப்படி பணத்திற்காக பவுலை அநேக முறை அழைத்த ஃபேலிக்ஸ், இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக கூறு, அவரை ஏற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன் என்று ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் பரலோக வாழ்வின் பாக்கியத்தை அவன் பெற்றிருப்பான். அவன் மனைவியாகிய இந்த துருசில்லாவும் முதன்முறையாக பவுலின் மூலம் கேட்ட இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அவர்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருந்தாலும் கூட இருவருமே மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டனர். ராஜ வம்சத்தில் பிறந்த இந்த துருசில்லா ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு அவளுக்கு சுவிசேஷத்தை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்ததா அல்லது கிடைக்கவில்லையா என்பது பற்றி தெரியவில்லை. ஆனால் இவள் தன்னுடைய 41ஆம் வயதை அடைந்தவுடன் மிக பரிதாபமாக அவளது மரணத்தை சந்திக்கின்றாள். துருசில்லாவும் அவளது ஒரே மகனாகிய அகிரிப்பாவும் பாம்பா என்கின்ற ஊரிலே இருக்கும்போது விஸ்விஸ் என்கின்ற எரிமலை வெடித்து அதிலிருந்து வெளிவந்த அக்கினி குழம்பில் சிக்கி அவர்கள் இருவரும் தப்ப முடியாமல் பரிதாபமாக மரித்து போனார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் சுவிசேஷ கூட்டங்களிலும் கலந்து கொண்டு நீங்கள் கேட்கின்ற சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பியிருக்கின்றீர்களா? இந்த துருசில்லாவை போல சத்தியத்தை மீண்டும் கேட்கும் வாய்ப்பு கிடைக்காமல் கூட போகலாம். ஆவியானவர் உணர்த்தும் போதே அவருக்கு கீழ்ப்படிவது மிக நல்லதல்லவா? 2 கொரிந்தியர் 8:2 வசனத்தின்படி இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நீதிமொழிகள் 28:13 படி தன் பாவங்களை மறக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான் என்று கூறுகின்றது. எபிரேயர் 2:4 வசனம் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று நம்மை பார்த்து கேட்கின்றது. 1 யோவான் 1:9 வசனத்தில் நம்முடைய பாவங்களை நாம் விட்டுவிட்டு அதை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மிடம் இருந்து நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியுள்ளவருமாக இருக்கின்றார் என்று நமக்கு கூறுகின்றது. இதுவரை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கே ஏற்றுக்கொள்ளுங்கள். துருசில்லாவை போல மற்றொரு தருணம் நமக்கு கிடைக்காமல் கூட போகலாம். அவளை போல இந்த சுவிசேஷத்தை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. யோவான் 10:9 வசனத்தில் நானே வாசல் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட, பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட, ஒருவேளை அவர்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ அறிக்கையை செய்து பாவம் செய்வதை விட்டுவிட வேண்டும். வாசலாக இருக்கின்ற இயேசுவின் வழியாக சென்றால்தான் இரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 வசனம் நமக்கு கூறுகின்றது. இயேசுவே வாசலாக இருக்கின்றார். கேட்டுக்கு போகின்ற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கின்றது. அதன் வழியாக பிரவேசிக்கின்றவர்கள் அநேகராக இருக்கின்றனர். ஆனால் நாமோ ஜீவனுக்கு போகின்ற வாசலாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உட்பிரவேசித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நரக ஆக்கினைக்கு நாம் தப்பிக்க முடியும். இந்த துருசில்லாவை பற்றி ஒரே வசனத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இவள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் இவளுக்கும் இவளது கணவராகிய ஃபேலிக்ஸுக்கும் சுவிசேஷத்தை சொல்லும் போதே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், தனது 41வது வயதில் அவளும் அவளது ஒரே மகனும் பரிதாபமாக எரிமலை வெடித்து அதிலிருந்து வெளிவந்த அக்கினி குழம்பில் சிக்கி எரிந்து உடல் முழுவதும் வெந்து கொடூரமாக மரணமடைந்திருக்க மாட்டார்கள் அல்லவா? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இன்றே ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு வேறொரு வேதாகம பெண்ணின் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகமத்தில் பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் 78 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணிகளை பற்றியும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.